Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 23வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நியூட்டன் இன்டர்போலேஷன், நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் அப்படின்றது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் n+1 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த n+1 டேட்டா பாயிண்ட்ஸை p என்ற ஒரு பாலினாமியலால் என்ன பண்ண முடியும், ஒரு பல்லுறுப்புக்கோவையால் நம்மளால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அதை வந்து எழுத முடியும். ஓகே, அதை வந்துட்டு ஒரு இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பாலினாமியல், ஒரு பல்லுறுப்புக்கோவை வரப்போகுது. அந்த பல்லுறுப்புக்கோவை வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் தியரம் படி ஒரே ஒரு இதுதான் வரப்போகுது, ஒரே ஒரு பல்லுறுப்புக்கோவை தான் வரப்போகுது. ஆனால் அதை வந்துட்டு டிஃப்ரெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எழுதலாம். ஓகே, அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன். ஆல்ரெடி நம்ம நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா எழுதும்போது என்ன பண்ணோம், Pn of x வந்துட்டு எப்படி எழுதணும்னா, Pn of x equal to b0 plus summation k equal to 0 to n f of x0. ஸோ இது வந்து f of x0 கூட எழுதிக்கலாம். ஓகே, f of x0, ஓகே, f of x0, x1, x2, etc. xk into product of I equal to 0 to k minus 1 x minus xiன்னு எழுதிக்கணும். ஓகே, இது வந்து ஒரு ஃபார்மேட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து இன்னொரு ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா, Pn of xன்றது இது வந்து லெக்ராஞ்ச் பாலினாமியல். இது வந்து சம்மேஷன், இதே மாதிரி தான் சம்மேஷன் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ I equal to 0 to n Li of x into f of xiன்னு வரப்போகுது. Li of x into f of xi இந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். ஸோ இந்த Li of xன்றது என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து கார்டினல் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் I equal to 0 to n I not equal to j. ஓகே, ஸோ ஆர் ஜே I not equal to j என்ன எழுத போகிறோம்னா, x minus xj divided by xi minus xj. ஓகே, இது வந்து எல்லா ஐக்கும். ஓகே, 0 less than or equal to I less than or equal to n. ஸோ இதில் உள்ள எல்லாத்துக்கும் எழுதலாம். ஸோ இந்த Li of xன்றது வந்து கார்டினல் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சிம்பிள் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த Li of xக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, Li of xj என்னன்னு பார்க்கலாம். ஓகே, Li of xj போடும்போது என்ன ஆகுதுன்னா, xj. ஓகே, ஸோ இது மேபி இதை வந்து நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Li of x வந்துட்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்றது நான் சொல்கிறேன். Li of x வந்துட்டு ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். எப்படி இருக்குன்னா, ஸோ I not equal jலேருந்து இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, x minus x0 divided by xi minus x0, ஓகே, into x minus x1 divided by xi minus x0, சாரி x1, ஓகே, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இங்கே என்ன இருக்குன்னா, x minus xi divided by xi minus, சாரி I not equal j இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து I minus 1 இருக்கும், xi minus xi minus 1 இருக்கும். ஓகே, இன்டூ, ஓகே, அதுக்கு அடுத்த டேர்ம் x minus xi plus 1 divided by xi minus xi plus 1 இன்டூ எக்ஸட்ரா எக்ஸட்ரா x minus xn divided by xi minus xn இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் மிஸ் ஆகுது. அந்த டேர்ம் என்னன்னா, இந்த x minus xi by xi minus xi. ஏன்னா அது வந்து அன்டிஃபைன், அப்படி போட்டோம்னா அது அன்டிஃபைன். ஸோ அந்த டேர்ம் மட்டும் இருக்காது, மீதி எல்லா டேர்மும் இருக்கும். ஸோ xi minus 1க்கு அடுத்து xi plus 1 வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து இதில் உள்ளது. ஸோ இப்போ Li of xj போட்டோம்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஓகே, Li of x, ஃபார் எக்ஸாம்பிள் Li of x0 போட்டோம்னா என்ன ஆகும், இதில் Li of x0 போட்டோம்னா அது வந்து இது வந்து என்ன ஆயிரும், x0 minus x0 வரும், 0 ஆயிரும். Li of x1 என்ன ஆகும், திருப்பி என்ன ஆகும், இது வந்து x minus x1 போடும்போது இந்த டேர்ம் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும், பட் இந்த டேர்ம் 0 இருக்கும். ஸோ திருப்பி 0 ஆயிரும். ஸோ அப்போ Li of x வந்துட்டு Li of xj போடும்போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த j டேர்ம் வரப்போது அது வந்து 0 ஆயிரும். ஓகே, எப்போனா I வந்து நாட் ஈக்குவல் டு ஜேவாக இருக்கும். Li of xi என்னவாகும், Li of xi என்னவாகும்னா, எல்லாமே என்ன ஆகும்னா, xi minus x0 வரும், xi minus x1, xi minus xi minus 1. ஸோ xi எல்லாமே கேன்சல் ஆகி 1 into 1 into 1 into 1 into எக்ஸட்ரா வரும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 1ன்னு வரப்போது. இது வந்து எப்படின்னா I ஈக்குவல் டு ஜேவாக இருக்கும். அப்போ ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது அப்படின்னா, Li of xj வந்து என்ன ஆகுதுன்னா, Li of x வந்துட்டு
LI of xj வந்துட்டு 0 if I is not equal to j, 1 if I equal to j. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். I not equal to ஜீரோ, இதோட ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கார்டினல் பாலினாமியலோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு LI of xj வந்துட்டு 0வா இருக்கும். I not equal to jனா I வந்து j ஈக்குவல் டு jனா வந்து 1ஆ இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து கார்டினல் பாலினாமியல் பேர். இது வந்து ஸ்பெஷல் பாலினாமியல், இதுக்கு வந்து கார்டினல் பாலினாமியல் பேர். ஸோ இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா இந்த இதில் அப்சர்வ் பண்ணோம்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் Pn ஆஃப் xj என்னன்னு பார்க்கலாம். ஓகே, Pn ஆஃப் xj அல்லது Pn ஆஃப் xj என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். Pn ஆஃப் xj வந்துட்டு என்ன ஆகும், LI ஆஃப், ஸோ இதில் வந்து என்ன ஆகும், ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு, ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஓகே, ரெண்டு கேஸ் வரப்போகுது இதில். திருப்ப I நாட் ஈக்குவல் டு ஜேனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். I நாட் ஈக்குவல் டு ஜேனா என்ன ஆகும்னா, ஸோ இது வந்து இப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ L1 ஆஃப், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து L1 ஆஃப் x இருக்கும், L1 ஆஃப் xj இன்ட்டு f ஆஃப் x1, f ஆஃப் x1. ஓகே, ஸோ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. L1 of xj into f of x1, okay, plus L2 of x1 xj into f of x2, plus etc. Li of xj into f of xi. இதோ ஒரு இடத்துல Li of Lj of f of xj into f of xj plus etc. Ln of xj into f of xn ன்னு வரும். இப்போ L1 of xj என்னவா இருக்கும், L1 of xj வந்துட்டு 0 இருக்கும், இதுவும் 0 இருக்கும், ஏன்னா j நாட் ஈக்குவல் டு, இதுவும் 0 இருக்கும். ஸோ இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் சர்வைவ் ஆகும், இது எல்லா டேர்மும் 0 ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும்னா Lj of xj of f of xjன்னு வந்து நிற்கும். அந்த j டேர்ம் மட்டும்தான் வந்து சர்வைவ் ஆகும், மீதி டேர்ம்ஸ் எதுவுமே சர்வைவ் ஆகும். பட் Lj of xj என்ன ஆகும், இதில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவல் சேமாக இருந்துச்சுன்னா Lj of xj வந்துட்டு 1 ஆயிரும், இது வந்து f of xjவா மாதிரி. அப்போ இந்த பாலினாமியல் என்ன பண்ணிது, ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக என்ன பண்ணிது, Pn of xj வந்துட்டு f of xj வந்துட்டு ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிது. ஸோ இது வந்துட்டு இதோட இது. ஸோ Li of x வந்து ஆல்ரெடி நான் எழுதி காமிச்சிட்டேன். ஸோ அதான் இதில் கொடுத்துருக்கேன். Li of x வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் n டேர்ம்ஸ் இருக்க போது, ஸோ அதில் வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதுறோம். ஸோ n டிகிரி பாலினாமியல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி லீனியர் இன்டர்போலேஷன், இதுலேயும் வந்துட்டு லீனியர் இன்டர்போலேஷன் அண்ட் பாலினாமியல் இன்டர்போலேஷன் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். அது போக என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம நியூட்டன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா மூலமாக ஒரு பாலினாமியல் கண்டுபிடிச்சோம், அந்த பாலினாமியலும் இதில் கண்டுபிடிச்ச பாலினாமியலும் சேம்ன்றதை நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து சேமாக தான் வரப்போகுது, பட் பாலினாமியல் ரெப்ரசன்டேஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் அது ரெண்டையும் சேம்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், P1 of x. ஸோ அப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், x0 f0, x1 f1 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, நான் வந்து Lagrange Interpolationோட ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ P1 of xன்றது என்ன ஆக போகுதுன்னா L1 f0 அண்ட் L0 f0 L1 f1 வரும். L0ன்றது என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ L0ன்றது இதில் வந்து சிம்பிள் தான், x minus x1 டிவைடட் பை x0 minus x1. L1ன்றது x minus x0 டிவைடட் பை x1 minus x0. ஸோ இதான் இதில் உள்ளது. ஸோ இப்போ P1 of xன்றது அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப சிம்பிள், P1 of xன்றது x minus x1 divided by x0 minus x1 into f0 plus x minus x0 divided by x1 minus x0 into f1. ஓகே, ஸோ இதில் P1 of x1 போட்டிங்கன்னா தெரியும், P1 of x0 என்ன ஆக போகுது, x0 போடும்போது இது 0 ஆயிரும். ஓகே, இது வந்து x0 minus x1 வரும், ஸோ இது வந்து 1 ஆயிரும், f0 வரும். P1 of x1 போடும்போது இது 0 ஆயிரும், இது x1 minus x0 இருக்கும், x1 minus x0 by x1 minus x0 வந்து 1, இது வந்து f1 வந்துடும். ஸோ அதனால் அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இதான் இதில் உள்ள லக்ராஞ்ச் பாலினாமியலோட ஃபர்ஸ்ட் லீனியர் இன்டர்போலேஷனோட ஃபார்முலா, P1 of x. ஸோ ஏற்கனவே நம்ம நியூட்டன் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் இந்த இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகே, e power x 0 to e power x வந்து 7.3891க்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சோம். ஸோ அதே இதை இதுலையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ என்ன வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ P1 of x வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். ஸோ 0 and 2 1 7.3891. ஓகே, ஸோ இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ P1 of x வந்து என்ன ஆகுதுன்னா, P1 of x வந்து இது வந்து x0, இது வந்து x1, ஓகே, இது வந்து f0, இது வந்து f1. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது, x minus 2 divided by 0 minus 2
into f naught is 1, okay, plus x minus x naught வந்துட்டு 0 divided by 2 minus 0 into f1 வந்துட்டு 7.38, okay. So simplify பண்ணோம்னா என்ன வரப்போகுதுன்னா, ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு x 1 plus 3.1945 x வரப்போகுது, 3.1945. ஸோ இதை நான் முன்னாடி இதில் காமிக்கிறேன். நியூட்டன் லீனியர் இன்டர்போலேஷனில் இதே தான் வந்தது, இதே ஃபார்முலா தான் வந்தது. P1 of x வந்துட்டு 1 plus 3.19455 xன்னு வந்தது, ஓகே. ஸோ அப்போ பாலினாமில் வந்துட்டு அது நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சாலும் சரி, லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் மூலமாக கண்டுபிடிச்சாலும் சரி, பாலினாமில் வந்து ஒன்றா தான் இருப்பது, ஆன்சரும் வந்து ஒன்றா தான் இருப்பது. ஆனால் ரெப்ரசன்டேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் உள்ள ரெப்ரசன்டேஷன் வேறு, இதில் உள்ள ரெப்ரசன்டேஷன். பட் பாலினாமில் வந்து எண்டு ப்ராடக்ட் வந்து ரெண்டுலேயுமே சேம் தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளோட அடுத்தது P2 of x என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ P2 of x வந்துட்டு x2, f2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஓகே. அப்போ இதில் சேஞ்சஸ் ஆகிறப்போது P2 of x வந்துட்டு L0 f0 L1 f1 ப்ளஸ் L2 f2ன்னு இருப்போது, ஓகே. ஸோ இதில் L0ன்றது x minus x1 into x minus x2 divided by x0 minus x1 x0 minus x2, okay. L1ன்றது x0 into x minus x2 divided by x1 minus x0 into x1 minus x2. L2ன்றது x minus x0 into x minus x1 divided by x2 minus x0 into x2 minus x1, okay. ஸோ இதான் L1 L2 L0 L1 L2, ஓகே. ஸோ அடுத்து P2 of x போடும்போது இது என்ன பண்ணோம், P2 of xல இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி f0 f1 அதை மட்டும் இது பண்ணோம்னா அதான் வந்து என்னது என்னோட லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன், குவாட்ரட்டிக் லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதே மாதிரி என்ன பண்ணலாம், லக்ராஞ்ச் இன்டர்போலேஷனில் இதே மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஆக்சுவலாக கோடு வந்துட்டு மேபி டைம் இருந்தால் இந்த கிளாஸ்லேயே பண்ணுவோம், இல்லாட்டி அடுத்த கிளாஸில் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட சூடோ கோட் வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, போன இதில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக எழுத வேண்டியிருந்துச்சு. இதில் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான், ஓகே. ஒரு 2 லூப்ஸ் போடுறீங்க, அந்த 2 லூப்ஸில் வந்து ப்ராடக்ட் மட்டும் இது பண்ணுறீங்க, ஓகே. இதில் அட்வான்டேஜ் அதை பொறுத்த அதுக்கும் இதுக்கும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை பார்த்தோம்னா, ஆக்சுவலி அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட டிவைடட் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதில் வந்து டிவைடட் டிஃபரன்ஸ் எதுவுமே கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஒன்லி நம்மளோட டிவைடட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே இருந்தோம், ஓகே. ஒவ்வொரு டைமும் நம்மளோட f0 f1 அது எல்லாத்தையுமே என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா, ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு இதுக்குள்ள டிவைடட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம். இதில் வந்து இது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த டேட்டா பாயிண்ட்ஸில் வந்து டிஃபரன்ஸ் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. இன்டர்வல்ஸ் தான் ஃபுல்லாமே என்ன பண்ணுறீங்க, x minus x1 x minus x2 இதுதான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுறீங்க, அதாவது இந்த கோஆர்டினேட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளே பண்ணுது. இந்த கோஆர்டினேட்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கோஆர்டினேட் வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணுறீங்க ஒவ்வொரு டைம், ஓகே. வேறு எதுவுமே பண்ண போகிறதே இல்லை. ஸோ அதனால் இதில் வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் அதில் இருக்காது. கோடிங் வந்து இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஓகே. ஸோ அதை முடிஞ்சால் நம்ம இந்த கிளாஸ்லேயே பார்க்கலாம், இல்லாட்டி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த இன்னொரு இதுக்கு, ஓகே. ஸோ e⁻1 e⁻x வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, குவாட்ரட்டிக் இன்டர்போலேஷன். ஸோ அது கண்டுபிடிச்சிங்கன்னா இதே மாதிரி x minus 2 எக்ஸெட்ரா வருது. ஸோ இதில் வந்து என்ன வருதுன்னா 1 minus 7.0104 5.1025 x² வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மள நியூட்டன் இன்டர்போலேஷனில் இதே ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். ஸோ அதுலேயும் இதே ஆன்சர் தான் வந்து. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுலேயுமே சேம் தான். நியூட்டன் குவாட்ரட்டிக் இன்டர்போலேஷன்லேயும் அதே தான் வருது, லக்ராஞ்ச் குவாட்ரட்டிக் இன்டர்போலேஷன்லையும் பாலினாமில் அதே தான் வருது, ஆன்சரும் அதே தான் வரப்போகுது. ஒன்லி இது வந்துட்டு நம்மளோட கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க போகுது இந்த இதில். பட் ஆனால் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னன்றதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து அடுத்தது லக்ராஞ்ச் குவாட்ரட்டிக் இன்டர்போலேஷனில் வேல்யூஸ் ஆஃப் 1/3 வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ இதுக்கு வந்து 1/x இதுக்கு, ஸோ x இருக்குது 1/x இருக்குது, 2னா 1/2, 11/4னா 4/11, 4னா 1/4 இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வருதுன்றது ப்ளஸ் அதோட நம்ம குவாட்ரட்டிக் இன்டர்போலேஷன் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கின்றது. ஸோ நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஓகே. 2.75 எல்லாமே 2.75. ஸோ 11/4ன்றது 2.75 எழுதிருக்கேன், ஓகே. ஸோ -4 எக்ஸெட்ரா எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து வரும்போது என்ன வருதுன்னா எரர் வந்து 0.01134, ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கோடிங் மூலமாக கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ ஒரு டேட்டா டென்சிட்டி இருக்குது, ஓகே. டென்சிட்டி டேட்டா இருக்குது, எதோட நைட்ரஜன் கேஸோட டென்சிட்டி டேட்டா இருக்குது, அதோட வெர்சஸ் டெம்பரேச்சருக்கு எந்தெந்த டென்சிட்டிக்கு எந்தெந்த டெம்பரேச்சருக்கு எப்படி டென்சிட்டி மாறுன்ற டேட்டா இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும்னா லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன், ஓகே. 5th ஆர்டர் லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா
330K ஓகே. ஸோ 330 வந்து அதில் இல்லை. ஸோ 330K 330 கெல்வின் 330 கெல்வினுக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அது கண்டுபிடிச்சோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ P1 ஆஃப் எக்ஸ், P2 ஆஃப் எக்ஸ், P3 ஆஃப் எக்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ 3 இதுக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th ஆர்டர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ P1 ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன பாலினாமியல் வரப்போது. ஸோ அது கண்டுபிடிச்சிருக்கோம். P2 ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஒரு குவாட்ரட்டிக் இன்டர்போலேஷன் வரப்போது. ஸோ அதுக்குரியது வந்துட்டு 1.029 வருது. ஸோ இது 1.0358, இது 1.02908 வருது. P3க்கு வந்துட்டு 1.02889 வருது. P4க்கு வந்துட்டு 1.02902 வருது. ஓகே. ஸோ இது வந்து இதில் வருது. ஸோ அப்போ பெஸ்ட் எஸ்டிமேட் வந்துட்டு இதில் வந்து என்ன வருது, P5க்கு வந்து வரும்போது 1.02902 வருது. ஸோ அதான் நம்மளோட பெஸ்ட் எஸ்டிமேட். ஓகே. P4 போடும்போது 1.3023 வருது. ஸோ P5 போடும்போது 1.2902 வருது. ஸோ அதெல்லாம் நம்மளோட பெஸ்ட் எஸ்டிமேட்டாக வருது. ஓகே. ஸோ அதான் நியரஸ்ட் எஸ்டிமேட் கரெக்டாக வருது. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து இதுக்குரியது லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷனில் வந்துட்டு இதே மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட இது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நியூட்டன் இன்டர்போலேஷனில் வந்துட்டு சப்போஸ் உங்களோட டேபிள் கால்குலேட் பண்ணும்போது சப்போஸ் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ கால்குலேட் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து X0, F0, X1, F1, X2, F2, எக்ஸட்ரா Xn, Fn இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சடனாக இன்னொரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா Xn+1, Fn+1 ஆட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு டைம் கால்குலேட் பண்ணி அடுத்தது கால்குலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ Xn+1, Fn வந்துச்சுன்னா லாஸ்ட் இந்த ரோ மட்டும் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆன்சர் முடிஞ்சது. ஆனால் இந்த லெக்ராஞ்ச் பாலினாமியல் என்ன பண்ணணும்னா, நீங்கள் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இந்த L0யும் திருப்ப கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் வரும். இந்த L1யும் திருப்ப கால்குலேட் பண்ணணும்னா இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் வரும். L2வையும் திருப்ப கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் வரும். அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னா ஒவ்வொரு டேர்ம்லையும் உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதை வந்து இது பண்ணணும். அப்போ கால்குலேஷன் வந்து திருப்ப ஒன்ஸ் அகைன் L0, L1, L2 எல்லாமே கால்குலேட் பண்ணும். அப் டு Ln வரைக்கும் திருப்ப Ln+1 வரைக்கும் திருப்ப இருக்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும். ஆனால் இதில் வந்துட்டு அந்த லாஸ்ட் இது மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். அதை பேஸ் பண்ணி கடைசியில் ஒரு இடத்துல மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஸோ அதனால வந்துட்டு இது வந்து என்ன பண்ணாது, இது வந்துட்டு நியூட்டன் இன்டர்போலேஷன் ஃபார்முலா சப்போஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கால்குலேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய திருப்பையும் வந்து ரீட்ரேட் பண்ண வேண்டியது. இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா வாண்டர் மாண்டே மேட்ரிக்ஸ்னு பேர். வாண்டர் மாண்டே மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மெத்தட். ஆக்சுவலி இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு நம்ம ரெண்டு இதுலையுமே என்ன பார்த்தோன்னா, நியூட்டன் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவும் சரி, நியூட்டன் இன்டர்போலேஷன்லையும் சரி, லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன்லையும் சரி, நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா Pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு சம் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். A0 + A1x + A2x² எக்ஸட்ரா An Xn இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோடது. அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து வேற P0, P1 எல்லாமே வந்துட்டு P0, P1 அல்லது லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன்ல வந்து வேற மாதிரி இருக்கு. ரெப்ரசன்டேஷன் தான் சேம் வேற. பட் ஆனால் என்னது, நம்ம கண்டுபிடிக்கிற இது வந்துட்டு ஒன்று தான். பாலினாமியல் வந்து ஒன்று தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, வாண்டர் மாண்டே மேட்ரிக்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன பண்ண போறோம்னா, நமக்கு என்ன வேணும்னா X0, F0, X1, X1, X2, F2, X0 எல்லாமே வந்து ஃபிட் ஆகணும். அப்போ எனக்கு என்ன தேவைன்னா Pn ஆஃப் எக்ஸையில் வந்துட்டு F5 வரணும். ஓகே. இதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம்னா A0 + A1 X0. ஸோ I வந்துட்டு 0 to n. ஸோ இது வந்து இப்படி எழுதுனா A2 X0² எக்ஸட்ரா An X0n. ஓகே. A0. ஸோ இது வந்து I = 0க்கு. ஓகே. இது வந்து F0 இருக்கணும். ஓகே. A1 X1 + A2 X1² எக்ஸட்ரா An X1n. இது வந்து F1 இருக்கணும். எக்ஸட்ரா A0 + A1 Xn + A2 Xn² எக்ஸட்ரா An Xn. இது வந்து Fn இருக்கணும். ஓகே. இதான். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், A0, A1 எக்ஸட்ரா கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும்னா என்ன பண்ணலாம்னா 1 X0 X0² X0³ எக்ஸட்ரா X0n 1 X1 X1² X2² X1³ எக்ஸட்ரா X1n எக்ஸட்ரா 1 Xn Xn² Xn³ எக்ஸட்ரா Xn into A0 A1 A2 A3 எக்ஸட்ரா An equal to F0 F1 F2 எக்ஸட்ரா Fn. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இது ஒரு n+1/n+1 சிஸ்டம் ஆயிடுது. ஓகே. ஸோ இந்த சிஸ்டத்தை சால்வ் பண்ணனா என்ன பண்ணணும்னா, இந்த n+1/n+1 சிஸ்டம் சால்வ் பண்ணனா எனக்கு A0 A1 A2 Anோட வேல்யூஸ் கிடச்சிடும். ஸோ இந்த A0 A1 A2 Anோட வேல்யூஸ் கிடச்சதுன்னா என்ன பண்ணலாம்னா,
அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா என்னோட இந்த இதை டிட்டர்மைன் பண்ணலாம், பிஎன் ஆஃப் எக்ஸை டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ பிஎன் ஆஃப் எக்ஸ் இது வந்து ஒரு எக்ஸ் நாட் இது எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஓகே, டிஸ்டிங் சேம் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்டிங் பாயிண்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். அப்போ இது ஒரு யூனிக் சொல்யூஷன் கொடுக்க போகுது. ஸோ அது வந்துட்டு ஒரு டிஸ்டிங் வேல்யூஸ் கொடுக்க போகுது. ஸோ பட் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸ். ஏன்னா இது வந்து இன்அக்யூரேட்லி டிட்டர்மெண்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ் நாட் வந்து ஒரு சின்ன வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் நாட் பவர் என்ன வந்து ரொம்ப ஸ்மால் நம்பராக இருப்பது. அதனால வந்துட்டு அது வந்து ஒரு இல் கண்டிஷன் மேட்ரிக்ஸாக இருப்பது. அதனால இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது ஒரு இன்னொரு மெத்தட். ஸோ இதுக்கு பேர் வந்து வாண்டர் மார்டை மேட்ரிக்ஸ் மெத்தடில் சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் போட்டுக்கலாம், பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப. ஸோ இதே மேட்ரிக்ஸாக வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூஸ்வலி நியூமெரிக்கல் என்ன பண்ணால் இந்த நியூட்டன் ஃபார்ம் ஆஃப் இன்டர்போலேஷன் பாலினாமியல் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா நம்மளோட லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த கார்டினல் பாலினாமியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த இன்டர்வல் வந்துட்டு அதோட வேல்யூஸ் வந்துட்டு டக்குன்னு 1 ஆயிரும், மீதி இடத்துல 0 ஆயிரும். அப்போ அது வந்துட்டு லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணும்போது திருப்பி வந்துட்டு இந்த நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணும்போது லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் தான் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நியூட்டன் பார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவை ரெக்கமெண்ட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூட்டன் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்மளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணது வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது, ஜஸ்ட் லாஸ்ட் இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அதனால அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் நம்மளோட லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் பாலினாமியல் என்ன ஆகும்னா ஒவ்வொரு டேர்மும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் கரஸ்பாண்டிங்காக L0 L1 L2 எல்லாமே திருப்பியும் ரீகால்குலேட் பண்ணும். அதனால் அது வந்து திருப்பி இது பண்ணும். ஆனால் லெக்ராஞ்ச் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் ரிட்டர்ன் ஒரு தடவை எழுதிட்டிங்கன்னா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து FI வந்து டக்குன்னு கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷனையும் நம்ம கோட் பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஸோ வி ஹவ் டைம், ஸோ வில் கம்ப்ளீட் தட் ஒன். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்மளோட லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷனையும் இந்த கிளாஸ்லேயே முடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த அல்காரிதம் எடுத்துக்கலாம், இந்த ப்ரோக்ராமையும் வந்துட்டு எழுதி அதுக்குரிய ஆன்சர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது பார்க்கலாம். ஸோ டெஃப் லெக்ராஞ்ச் இன்டர் அதே தான் n, x, y, xp. ஓகே, ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ இதில் சம் ஈக்குவல் டு 0, இது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபார் I in range of n product equal to yi for j in range of n if I j star xp minus xj divided by xi minus xj sum equal to sum plus product return sum. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். லெக்ராஞ்ச், ஸோ இங்கே பிரிண்ட்டும் பண்ணிடலாம். Lagrange interp okay, x equal to 0 2 4, y equal to 1 7.38 91 54.5981, x வந்துட்டு n வந்துட்டு 3, x வந்துட்டு x, y வந்துட்டு y, xp வந்துட்டு 1. Let us run and see. Okay, I not equal to j.
சேம் திங். ஓகே, P2 ஆஃப் 1 வந்துட்டு 0.9079395001. ஓகே, ஸோ சேம் திங் வந்துருச்சு. வேறு என்ன ப்ராப்ளம் பார்த்தோம் இதில்? Lagrange Interpolationல குவாட்ரட்டிக் ஃபைன் ஃபஸ்ட் இது பார்த்தோம். ஸோ 0 2 மட்டும் பார்ப்போம். அப்போ இது 2ன்னு மாற்றினா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. 4.19455 சேம் திங், எக்ஸாக்ட் நம்பர். ஓகே, வேறு என்ன பார்த்தோம்? Lagrange Interpolation. ஸோ 2 11/4 பார்த்தோம். ஸோ அதுவும் பார்க்கலாம். 2 11/4 4 1/2 4/11 1/4. ஸோ 3.3 கண்டுபிடிக்க வேண்டியது 1/3க்கு 0. P2 of 3, not 1/3, P2 of 3 0.32955 சேம் திங். ஓகே, 1/3 வரணும், 0.333 வரணும், பட் எரர்ஸ் இருக்கிறதுனால 0.32955 வருது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸ் வந்துட்டு 200 250 300 350 400 450 1.708 1.367 1.139 0.967 0.854 0.759. கண்டுபிடிக்க வேண்டியது 330க்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டிகிரிக்கு எடுப்போம். ஸோ 2 போடுவோம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 0.81 330 P1 200 250 300 350 0.854 0.759 2x, y. ஓகே, 3க்கு போடலாம். என்ன வருதுன்னு? ஓகே, 1.0567. ஓகே, P1 of 30 ஓகே. ஸோ 330 லைஸ் பிட்வீன் 300 and 330. ஓகே, ஸோ ஐ காட் 200க்கு 250க்கு இடையில எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு 300க்கு 350, ஏன்னா 330 இப்போ இந்த ரெண்டே எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து 300க்கு 350க்கு நடுவில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து சின்னதாக மாடிஃபை பண்ணலாம் இதை. ஸோ மாற்றி எழுதலாம் இதை எக்ஸாக்ட் ஆன்சர் வர்றதுக்காண்டி. நான் 300 ஃபஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்தோம்னா இது வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த 2 பாயிண்ட் எடுக்கிறேன். 300 350 மட்டும் எடுக்கிறேன். ஸோ அது கரஸ்பாண்டிங்காக 1.139 0.967 இது பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 2 போட்டோம்னா நமக்குரிய ஆன்சர் வரும் 1.0358. ஓகே, அடுத்தது P2 of x வந்து 250 200 300 and 350 எடுக்கிறேன். ஸோ 250 300 350. ஸோ 1.367 ஆட் பண்ணிக்கிறேன். 3 எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து இடையில இருக்கணும். ஓகே, அந்த 330 வந்துட்டு 300க்கு 350க்கு இடையில இருக்குது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே, இல்லை நீங்கள் இந்த பாயிண்ட் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். 300 350 400 எடுத்து எஸ்டிமேட் பண்ணலாம், அல்லது 250 300 350 எடுத்து எஸ்டிமேட். அதே மாதிரி அடுத்து P4 போடும்போது என்ன பண்ணுறேன், P4க்கு எடுக்கும்போது 200லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 200 250 அது சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ இதை என்ன பண்ணிடுறேன், இங்கே 200 ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு 1.708 எடுத்துக்கிறேன். இது 4ஆக மாற்றிடுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போது 1.032. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வருது, 1.032 வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு 5 வேல்யூ எடுப்போம். ஸோ 200 250 400 450. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா 5 போட்டுக்கலாம். ஸோ இது கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1.0. ஓகே, ஸோ இது வந்து 1.3023 இந்த இதுக்குரியது வருது. P5 of x வந்துட்டு 400 200 250 300 350 400 450 எடுக்கும்போது இந்த 1.2902 வரணும். ஸோ இது வந்து 6 போட்டு பார்ப்போம்.
1.2902. ஓகே, ஸோ இந்த 4th டிகிரி பாலினாமியல் 5th டிகிரி பாலினாமியல் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஜே வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்ஜே. ஸோ அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதை வந்து சம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஆல்ரெடி ஒய்ஐ வந்து இதில் போட்டுக்கிட்டீங்க. ஸோ ஒய்ஐ வந்து ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணதுனால ஒய்ஐயோட அது வந்து மல்டிப்ளை ஆயிடும், ப்ராடக்ட்டோட மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட ஓன் மெத்தட்ஸில் எழுதலாம். நான் கொடுத்துருக்க வந்து ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஸோ லக்ராஞ்ச் இன்டர்போலேஷனும் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துட்டோம், ப்ரோக்ராமும் பார்த்துட்டோம், அதோட தியரியும் பார்த்துட்டோம். அடுத்த பகுதியில் இந்த லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் அண்ட் நியூட்டன் இன்டர்போலேஷனோட எரர்ஸ் எவ்வளோ தப்பு வருது அப்படின்றது, எவ்வளோ தப்புன்றது ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம், செகண்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம், தேர்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம் மூலமாக நம்ம பார்க்கணும். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.